சந்தனக் கடத்தல் வீரப்பன் மறைந்து 20 ஆண்டுகளாகிவிட்டது. ஆனால் இன்றும் சத்தியமங்கலம் காடுகளுக்குள் செல்லும் மக்கள் ஒரு மர்மமான உருவத்தை பார்ப்பதாக சொல்கிறார்களே, அது யார்? நள்ளிரவில் காட்டின் அமைதியை கிழிக்கும் அந்த துப்பாக்கிச் சத்தம். வீரப்பன் இன்னும் அந்த காட்டை விட்டு போகவில்லையா? தமிழகத்தையே ஒரு காலத்தில் அதிர வைத்த வீரப்பனின் ஆவி பற்றி காடு சொல்லும் ரகசியங்களை இன்று பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சத்தியமங்கலம் காடுகள் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது வீரப்பன் தான். அவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அந்த அடர்ந்த காடுகளுக்குள் இன்றும் அமானுஷ்ய சம்பவங்கள் நடப்பதாக அந்த பகுதி மக்கள் நம்புகிறார்கள். ஆடு மேய்க்கச் செல்லும் பெரியவர்கள் சிலர் புதர்களுக்கு இடையே ஒரு பெரிய மீசை வைத்த உருவம் கையில் துப்பாக்கியுடன் கடந்து செல்வதை பார்த்ததாக கூறுகின்றனர். சில நேரங்களில் காட்டில் திடீரென துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டு அங்கே சென்று பார்த்தால் யாரும் இருப்பதில்லை. அரசு அதிகாரிகளே பலமுறை காட்டில் இரவு நேரங்களில் மர்மமான கால் தடங்களையும் யாரோ தங்களை கண்காணிப்பது போன்ற உணர்வையும் பெற்றிருப்பதாக தகவல்கள் உள்ளன. அவர் புதைத்து வைத்திருக்கும் அந்த புதையல்களை காக்க அவர் ஆவி இன்னும் சுற்றி கொண்டிருக்கிறதா? இது மக்களின் பிரமையா அல்லது காட்டு ராஜாவின் ஆவியா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.